ரோடு பற்றி ஒரு பழைய பழமொழி உண்டு. அந்த சாலையில் இரவு சத்தம் கேட்கும், ஆனால் அது கண்டுபிடிக்க போன யாரும் திரும்பி வந்ததே இல்லை. ரமணன் ஒரு எழுச்சி உள்ள பத்திரிகையாளர். அவன் ஊரில் ஒரு மர்ம கதை பற்றி ஒரு புகாரை அடிக்கடி கேட்கிறான். கும்பம் ரோட்டில் ராத்திரி 9 மணிக்கு பிறகு ஒரு வினோதமான சத்தம் கேட்குமா. சிலர் அதை குழந்தை அழும் சத்தம்னு சொல்கிறாங்க, சிலர் இரும்பு உரசும் சத்தம்னு சொல்கிறாங்க. ரமணனுக்கு இது ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் மாதிரி இருந்தது. ஒரு நாள் இரவு ரமணன் தன் நண்பன் ஷாமுடன் ஒரு ரெக்கார்டிங் கேமராவும் சவுண்ட் ரெக்கார்டரும் எடுத்துக்கொண்டு கும்பம் ரோட்டுக்கு செல்கிறான். இடம் மெல்ல இருண்டு கொண்டே போகுது. தெரு விளக்குகள் எதுவும் இல்லை. சாலையின் 2 பக்கமும் பழைய பெரிய மரங்கள் இருந்தன. அவர்கள் நடந்து 20 நிமிஷம் ஆகியும் அவர்கள் ஹெட்போனில் ஒரு சத்தம் கேட்குது. கீச் கீச் என்று ஏதோ உலர்ந்த வண்டி உரசும் மாதிரி கேட்டது. பின்னாடி திரும்பி பார்த்தால் எதுவும் இல்லை. ஆனால் சத்தம் மட்டும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. அவர்கள் கொஞ்சம் முன்னே செல்கிறார்கள். ஒரே இடத்தில் ஒரு பழைய கஞ்சா பூங்காற்று வீசும் இடம் போல இருந்தது. அங்கே ஒரு தூசி நிறைந்த குதிரை வண்டி ஓய்ந்து நிற்குது. ஆனால் அதில் யாரும் இல்லை. வண்டியின் அருகே ஒரு பழைய படம் ஒன்று தொங்குது. 1921 இருந்த ஒருவனுடைய புகைப்படம். பெயர் சாமிமூர்த்தி. அந்த சந்தர்ப்பத்தில் ரமணன் கேமரா வைத்து சத்தத்தை ரெக்கார்ட் செய்ய ஆரம்பித்தான். ஹெட்போனில் ஒரு குழந்தை சிரிப்பும் ஒரு ஆழ்ந்த மூச்சும் கேட்குது. என்னை திரும்பி பார்த்தியா என்ற சத்தம். அந்த வண்டி மிகவும் அழுக்காக இருந்தது. அதோடு சத்தம் நிற்க வண்டி தானாகவே நகரத் தொடங்கிறது. அதில் யாரும் இல்லை. கும்பம் ரோட்டில் 1000 வருடங்களுக்கு முன் ஒரு குடும்பம் அந்த வண்டியில் பயணம் செய்யும்போது விபத்தில் இறந்து இருக்கிறார்கள். அவர்கள் ஆத்மா அந்த இடத்தில் சிக்கிக்கொண்டே இருக்கிறதாம். ஒவ்வொரு வருடமும் அந்த வண்டி ஜூலை மாதம் மட்டும் இரவு 9 மணிக்கே ஓடத் தொடங்குமாம். சத்தம் கேட்கும்போது திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பினால் அந்த சத்தம் உன்னையும் அழைத்து கொள்ளுமாம். ரமணன் அந்த வீடியோவை வெளியிட்ட பிறகு அந்த வீடியோவில் ஒரு விஷயம் மக்கள் கவனிக்கின்றனர். வண்டி அருகே ஒரு சிறுவனின் நிழல் பின்பக்கம் தெரிகிறது. ஆனால் அந்த இடத்தில் யாருமே இல்லையாம். இப்போவும் கும்பம் ரோட்டில் இரவில் அந்த வினோதமான சத்தம் கேட்கப்படுமா. ஆனால் ரமணன் அந்த வழியெல்லாம் போக மாட்டான். ஏனெனில் அந்த இரவில் அவன் ஹெட்போனில் கேட்ட அந்த கடைசி வார்த்தை, அடுத்தது நீதான் என்று கேட்டதாம்.